25 நாள்ல இருந்து 30 நாள் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 30 நாள் கழிச்சு இவங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு காதை பார்ப்போம். 25 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப பாருங்க எவ்வளவு அழகா ஃபுல்லா வந்து லாக் ஆயிடுச்சுன்னு பாருங்க. ரெண்டு பக்கம் பாருங்க பாருங்க. கரெக்டா 25 நாள்ல இருந்து 30 நாள் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா அவ்வளோ லாக் ஆயிருக்கு. கரெக்டா 30 நாள் ஆயிருக்கு. அந்த 30 நாள் கழிச்சு வந்திருக்காங்க. இவங்ககிட்டே கேட்போம், இப்போ உங்களுக்கு காது எப்படி இருக்கு? காது எது எரிச்சல் இருக்கா இல்ல வலி இருக்கா? 30 நாள் கழிச்சு எரிச்சல் இல்ல, வலி இல்ல, வலி இல்ல, நல்லா தான் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து தோடு வந்து நம்ம தோடு போட போறோம், ஸ்டெட்டு போட போறோம். இந்த ஸ்டெட்டு வந்து என்னன்னா மிஷின்ல நம்ம போடுறது கிடையாது. எப்பயும் போல நம்ம கையில வச்சு காப்பர் ஊசியை வச்சு 50 ஊசியை வச்சு நம்ம காது குத்த போறோம். சின்ன பிள்ளைகளுக்குலாம் பார்த்துருப்பீங்க, ஃபங்க்ஷன்ல இல்லை வீடுகளில், உங்க வீடுகளில் மூக்கத்தி காது குத்துவாங்க. ஆசாரி பார்த்தீங்கன்னா சின்ன ஊசி வச்சு குத்துவோம், அதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம சின்ன ஊசி வச்சு நம்ம தோடில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த காதில் நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணுறோம். ஜெல்லு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு, எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கியிருக்கோம். அந்த ஜெல்லை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜெல்லு வச்ச இடத்துல வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். மறுபடியும் நம்ம புது தோடு அவங்களுக்கு குத்த போகிறோம் காதில். அதுக்காண்டி இப்போ நம்ம மார்க்கரில் மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணுறோம். ரெண்டு பக்கம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஊசி போட்டதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம காது குத்துறோம். அவ்வளோதான், குத்தியாச்சு. அவ்வளோ முடிஞ்சிச்சு. அதில் பாருங்க, பாருங்க அவ்வளோ நல்லா குத்தியாச்சு. பாருங்க, இப்போ அடுத்த ஸ்டெட் எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் நம்ம குத்த போகிறோம். ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நீடியில். இப்போ இந்த பக்கம் நம்ம குத்த போகிறோம். ரெண்டு பக்கம் குத்தியாச்சு. இந்த பக்கம் பாருங்க, புதுத்தோட வச்சு நம்ம பேர்சிங் பண்ணியிருக்கோம். அந்த பேர்சிங் பண்ணுறப்ப அவங்களுக்கு அழகா ஸ்டெட்டு கரெக்டாக உட்காந்துருச்சு அந்த அமைப்பா. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மற்ற வேறு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. மெடிசனோ மருந்தோ எதுவுமே தேவையில்லை. ஒரே தடவை ரிப்பேர்னால அதுவே சரியாயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி யாருக்காவது காது இறங்கியிருக்கு, தொங்கியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். என்னோட நம்பர் யாராக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் எனக்கு. நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற தயாராக இருக்கேன். நீங்கள் எப்போனா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் நம்பரும் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மதுரை மணி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய் பாய்.